ஆங் லீ. ஆங் லீயை பொறுத்தவரையே ஒரு ஹாலிவுட் டைரக்டர், மிகப்பெரிய வெற்றி படங்களை எடுத்தவர், ஆஸ்கார் விருது ஜெயிச்சவர். அவர் வந்து லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக உலகம் முழுவதும் வரும்பொழுது சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வரும்பொழுது உலகநாயகன் கமலஹாசனை வந்து அவர் சந்தித்தார். என்ன காரணம்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினது கமல் தான். அதாவது கமல் தான் கேள்வி கேட்டார். அது சம்பந்தமாக அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆங் லீ, த ஹாலிவுட் டைரக்டர் செட், ஐ ஆம் டோட்டலி ஸ்டன்ட் பை கமலஹாசன்ஸ் பிரில்லியன்ஸ். I never thought that he would know so much about me and my films. Inspired would be the word. He is not only an amazing actor but a great human being who knows everything about world-class cinema. I am happy to have interviewed by him. அதாவது கமலஹாசனுக்கு வந்து உலக சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, என் படங்களை அக்கு வேற ஆணி வேற சொல்கிறாரு, அவர் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணுறது, பேட்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமலஹாசன் பிரில்லியன்ட் ஆக்டர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னதோடு அவர் வந்து ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே வந்து விஸ்வரூபம் படம் அதோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, எ பர்சன் ஹூ இஸ் நாட் அவேர் ஆஃப் த லாங்குவேஜ் டூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மூவி. அதாவது தமிழ் மொழியே தெரியாதவர்கள் கூட விஸ்வரூபம் படத்தை பார்த்தா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் டோட்டலி ஸ்டன்னிங். ஐ ஆம் ஷூர் திஸ் மூவி வில் பி எ ஹியூஜ் ஹிட்னு சொன்னார். ஆங் லீ சொன்ன மாதிரியே விஸ்வரூபம் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு நமக்கு தெரியும். இட் கிளியர்லி ஷோஸ் கமல் இஸ் ட்ரூலி அண்ட் யூனிவர்சல் ஹீரோ. அந்த என்டையர் சினி இண்டஸ்ட்ரி இஸ் ப்ரவுட் டு ஹேவ் ஹிம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆங் லீயில் ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய நேத்திக்கு பார்த்து அந்த சின்ன பையன் வரைய எல்லாமே வந்து உலகநாயகன் கமலஹாசன்ட்டேருந்து நம்ம வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் கமலஹாசனுடைய கிரேட்னஸ். நேற்றுக்கு ஜோஜு ஜார்ஜ் அவர்களுடைய பிறந்தநாள். மலையாள நடிகர், இயக்குனர் ஜோஜு ஜார்ஜ். அதுக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் வாழ்த்தியிருந்தார். அவர் உடனே பதில் போட்டார், யூ மேட் மை டே கமல்ஹாசன் சார் அப்படின்னு. அவர் தீவிர கமல் ரசிகர். கமல்ஹாசன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். தக் லைஃப் ஷூட்டிங் டெய்லி நடக்கும் பொழுதெல்லாம் ஐ லவ் யூ கமல் சார் அப்படின்னு வந்தோடனே சொல்லுவாராம், குட் மார்னிங்க்கு பதிலாக. அதே மாதிரி அவர் ரெட்டா படத்தை கமல் சார் பார்த்துட்டு, நான் பார்த்து பொறாமப்படக்கூடிய நடிகர் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கண்கலங்கிட்டார். ஏன்னா அவருக்கு மலையாளத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் உண்டு. கமல்ஹாசன் மாதிரி ஒரு உலக நாயகன் உன்னை பார்த்து, உன் நடிப்பை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொன்னால் அதை விட வேற என்ன அங்கீகாரம் வேணும். அவர் பயங்கரமாக கண்கலங்கி நன்றி சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ்.